அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. கந்துவட்டிக்காரனிடம் பணம் கேட்கும் சனியன். சனியனால் பரணிக்கு வந்த 7:30 அண்ணா சீரியல் அப்டேட். தமிழ் சின்னத்திரையில் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் சனி வரை தினமும் இரவு 8:30 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா. இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் பரணி கடையை மீட்க வெட்டுக்கிளியிடம் நகையை அடமானம் வைத்து பணத்தை கொடுத்து அனுப்பிய நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். அதாவது வெட்டுக்கிளி பணத்தை திருப்பி கொடுத்துவிட்டு கந்துவட்டிக்காரனிடம் இருந்து டாக்குமெண்டையும் பணத்தை கொடுத்ததற்காக பில்லையும் வாங்கி வந்து கொடுக்கிறான். அடுத்து சனியன் அதே கந்துவட்டிக்காரனிடம் பணம் கேட்டு வந்து நிற்க வட்டிக்காரர் தர முடியாது என்று சொல்ல சனியன் சவுந்தரபாண்டிக்கு போன் போட்டு சிபாரிசு செய்ய சொல்லி கேட்கிறான். சவுந்தரபாண்டியும் சனியனுக்காக வட்டிக்காரனிடம் பேசும்போது பரணி நகைகளை அடகு வைத்து கடையை மீட்ட விஷயத்தை சொல்லிவிடுகிறான். உடனே சவுந்தரபாண்டி நகையை தேடி பிடித்து நகையை மீட்டு நேராக சண்முகம் வீட்டுக்கு வந்து நகையை கொடுத்து, அப்பன் நான் இருக்கும்போது நீ எதுக்கு நகையை அடகு வைக்கணும் என்று சொல்லி சண்முகத்தையும் அவமானப்படுத்தி பேசிவிட்டு செல்கிறார். சண்முகம், நான் தான் உன் நகை தேவையில்லைன்னு சொன்னேன்ல, எதுக்கு இப்படி பண்ண? உன் குடும்பத்தோடு சேர்ந்து என்னை அவமானப்படுத்திட்ட என்று கோபித்துக் கொள்கிறான். இதையடுத்து சவுந்தரபாண்டி வீட்டுக்கு வரும் பரணி நகைகளை தூக்கி வீசி, எனக்கு உங்களையும் உங்கள் நகைகளையும் விட சண்முகம்தான் முக்கியம் என பதிலடி கொடுத்துவிட்டு செல்கிறாள். அடே ஏண்டா இப்படி பண்ணீங்க? ரசிகர்களை எமோஷனல் ஆக்கிய அண்ணா சீரியல். காரணம் என்ன? சின்னத்திரையில் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் இரவு 8:30 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா. ரத்தினம் திருமணத்தை நோக்கி இந்த சீரியல் கதைக்களம் நகர்ந்து வந்த நிலையில் சவுந்தரபாண்டி சூழ்ச்சியால் மருதப்பன் சண்முகத்தை குத்தவர சூடாமணி குறுக்கே வந்து கத்தி குத்து வாங்கி உயிரை விட்டுவிட்டார். இதனால் சண்முகம் குடும்பம் மொத்தமும் சோகத்தில் மூழ்கிவிட்டது. 4 தங்கைகளும் சண்முகமும் சேர்ந்து சூடாமணியின் இறுதிச் சடங்குகளை செய்த காட்சிகள் அனைத்தும் ரசிகர்களின் கண்களை குளமாக்கியுள்ளது. இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.